நான் அப்பாவோட தனியாக கொழும்புக்கு வரேன்னு சொன்னால் அப்பா அடிக்கடி கூட்டி கொண்டு போகிற ஒரு கடை தான் இந்த கடை. வெள்ளவத்தை லிட்டில் ஏஷியாவுக்கு நேரம் 300 தான் இருக்கு. இது வெள்ளார சம்பளம் இல்லாட்டி அப்பளத்தோட லைட்டாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா கொழும்பில் வெள்ளவத்தையில் தான் நிற்கிறேன். இப்போ நான் ஒரு கடைக்கு போய் கொண்டிருக்கேன். அந்த கடை வந்து கொழும்பில் இருக்கிறார்களுக்கு இருந்தார்களுக்கு வடிவாக தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு கடை தான், ஒரு பிரபலமான சைவ உணவகம். இப்போ கனகாலமாக நான் அப்பாவோட தனியாக கொழும்புக்கு வரேன்னு சொன்னால் அப்பா அடிக்கடி கூட்டி கொண்டு போகிற ஒரு கடை தான் இந்த கடை. ஏன்னா அங்கே புஃபே செட்டப் பண்ணுறதுக்கு மேலே நாங்கள் எவ்வளோ இருந்தாலும் சாப்பிடலாம். அது 400 ரூபா தான் ஒரு ஆளுக்கு இப்போ. ஆனால் முந்தி என்ன விலைன்றதை மறந்து போனேன். ஆனால் சைவ சாப்பாடு கணக்கை சாப்பிட இல்லாது தானே, அளவாக அப்படின்னு சாப்பிட்டு வந்துடுவோம். ஆனால் பரவாயில்ல, 400 ரூபாய்க்கு நீங்கள் கறி எத்தனை நேரம் போடலாம். அதோட வடை பாயாசமும் தருவினா. அது எந்த கடைன்னு சொன்னால் காந்தி லோஜ். இப்போ முந்தின கடையிலன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளவத்தையில் இந்த காந்தி லோஜ், மற்றது பம்பலப்பட்டி சைட் போனால் சரஸ்வதி லோஜ் இருக்குது. இப்போ அதில் இன்றைக்கி காந்தி லோஜ் எப்படி இருக்கின்றது, என்ன மாதிரி விலைகள் இருக்கின்றதையும் நாங்கள் புஃபே என்ன மாதிரி இருக்கின்றதையும் காட்டுறது தான் இப்போ அங்கே போய் கொண்டிருக்கிறோம். வாங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இந்த காந்தி லோஜ் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா வெள்ளவத்தை லிட்டில் ஏஷியாவுக்கு நேரம் 300 தான் இருக்குது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஈஸியான வழி, பக்கத்துலேயே இந்த ரோயல் பேக்கரி இருக்குது. அப்போ வடிவாக கண்டுபிடிச்சி போயிடலாம் இந்த கடைக்கு. பழைய நோ லிமிட்டும் வந்து இது கிட்ட தான் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரோயல் பேக்கரி கழிஞ்ச உடனே காந்தி லோஜ் தான் இருக்குது. இப்போ நாங்கள் மேலே போவோம். என்னென்னா மேலே தான் புஃபே இருக்குது. இப்போ நாங்கள் மேலே புஃபேல நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பாயாசம், ரசம், மற்றது மோர் இருக்குது. அதோட இங்கே அதை பார்த்தீங்கன்னா வெள்ளை சோறு இல்லாட்டி குத்தரிசி சோறு எடுக்கலாம். அதோட இந்தந்த கறி வகைகள் எடுக்கலாம். பாருங்கள், பருப்பு, மற்றது ஊறுகாய் இருக்குது. இது புதினா சட்னி இல்லாட்டி வெள்ளரி சம்பளம் இருக்கணும். கத்திரிக்காய் கடலை பிரட்டல் கறி, மற்றது ஒரு பால் கறி ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த வாழைக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு இங்கெல்லாம் கீரை, அதோட ஒரு வெண்டிக்காய் கத்திரிக்காய் போட்ட ஒரு குழம்பு. இப்போ கல்யாண வீட்டு சாப்பாடு இருக்குன்னு தானே, அதே மாதிரி ஒரு புஃபே செட்டப். இப்போ நீங்கள் இங்கே வந்து 400 ரூபாய்க்கு வடிவாக சாப்பிட்டு போகலாம். இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதோட இங்கே இன்னொரு மெனு ஒன்று இருக்குது பாருங்கள். இதுதான் நீங்கள் தேவை மெனு. இப்போ ஷோட்டீர் வகைகள் என்னென்ன இருக்குது, விடிய சாப்பாடு என்ன இருக்குது, அதில் மற்ற தோசை, இட்லி, அதில் எல்லாமே இதில் பார்க்கலாம். இவ்வளோ வகையான தோசைகள் இங்கே இருக்குது. அந்த விலைகளும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் சாப்பாடுங்க. இப்போ நீங்கள் ஒருக்கா முடிஞ்சிட்டிங்கன்னா திரும்பவும் போய் எடுக்கலாம். ஆனால் பாயாசம் பண்ண மட்டும் ஒன்று தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இது நீங்களாக தான் போடணும். இது நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காண்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் வெள்ளை சோறு தான் எடுத்துனாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த அப்பளம், மற்றது இது, அதோட வடை. இப்போ என்னென்ன ஐட்டம் தந்துருக்கீங்கன்னு பாருங்க. அதில் நான் இப்போது மொத்தமாக ஒரு இதுலேயே 10 ஐட்டம் இருக்குது. அதோட வடை, அப்பளம் 14 ஐட்டம் மொத்தமாக வருது சோறோட சேர்த்து. ஏன்னா 400 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் டேக்கில்
அந்த காசுக்கு ஏன்னா நிறைய இடத்துல நாங்கள் சாப்பிட போனோம்னா 300 இப்போ சைவ சாப்பாடு தான் உண்மையாக விலையாக போகுது மச்சத்தை விட. என்னடா மச்சத்தை விட சைவம் தான் விலையாக போகுது. இதில் ஓகேயா இருக்குது, வயிறு நிரம்ப சாப்பிடலாம் மத்தியானத்துக்கு வந்தோம்டா. இது ஊறுகாய் முதலாவது எங்கே இருந்து தொடங்க பருப்பு கொஞ்சம், கீரை, இது வெண்டிக்காய் குழம்பு இன்னைக்கு. உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, கேரட், அதோட வாழைக்காய் போட்டிருக்கு, அதோட பீன்ஸும் போட்டிருக்குன்னு. ஓ பீன்ஸும் போட்டிருக்கு. எல்லாம் சேர்த்து இதில் ஃபைபரே நல்லா இருக்குது எனக்கு. கத்திரிக்காய், கடலை. இப்போ சாதாரணமாக நாங்கள் எங்கேயாவது சாப்பாடு எடுக்கிறோம்னா இதே மாதிரி ஒரு 4 கறி வரும். ஆனால் இங்கே எக்ஸ்ட்ராவாக சம்பல் இருக்குது, ஊறுகாயும் இருக்குது. இது வெள்ளார சம்பளா இல்லாட்டி புதினா வேணும்? வெள்ளார சம்பளா. ஊறுகாயில் ஒரு சின்ன பீஸ் எடுத்தாக்கான கணக்கு இருக்குது. அதே நேரம் ஊறுகாய் கையாலேயே மனைவிடாது, அப்புறத்தோட லைட்டாக எடுக்கணும். இப்போ டேஸ்ட் பார்ப்போம் எப்படி சாப்பாடு. இங்கே 10 10:30 அந்த நேரத்துக்கெல்லாம் வந்தீங்கன்னா சுட சுட வடிவாக சாப்பாடு எடுக்கலாம். நான் சின்னலேருந்து அப்பாவோட வந்து பழகிட்டு அதுக்கு பிறகு வெள்ளவத்தை வந்தால் சைவம்னு சொன்னால் இங்கே வர்றது. ஏன்னா டக்கண்டு கடையில் தேடி பிடிக்கலாது. அதே நேரம் இப்போ சைவத்தில் அன்லிமிட்டட்னு சொன்னால் அளவாக போட்டு சாப்பிட்டு வரலாம். அப்போ அதுக்காண்டி இங்கே வர்றது. கிட்டத்தட்ட நான் வெள்ளவத்தையில் இப்போ 2021 வந்தேன். 2022 வெள்ளவத்தைக்கு வந்தேன். நான் அப்போலேருந்தே இங்கே வந்து சாப்பிட்றது வழக்கம் எனக்கு, சைவ நாடுகளில் மட்டும். ஏன்னா அதிகமாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வீடியோலேயே, சில பேர் சைவ கடை ஒன்றும் இல்லையாண்டு. நேற்றும் ஒரு அக்கா கேட்டிருந்தாலும் சைவ கடை இல்லையாண்டு. அது எல்லாருக்குமே காட்டுற இந்த கடை. சைவ சாப்பாட்டுக்கு வெள்ளவத்தையில் பேர் போன ஒரு கடை தான் இந்த காந்தில் வச்சு. ஏன்னா கனகாலமாக இருக்குது இந்த கடை. அண்ணா கடை திறந்த எவ்வளோ காலம் இருக்கு? 60 வருஷத்துக்கு மேலே, அதுக்கு மேலே இது பார்த்தீங்களா? கடை திறந்து 60 வருஷத்துக்கு மேலே. 60 வருஷமாக ஒரு கடை ஒரு இடத்துல தொடர்ந்து இருக்குதுன்னு சொன்னால் அங்கே சாப்பாடு நல்லா கொடுத்தா தான் அது தொடர்ந்து இருக்கும். இப்படி பழைய கடைகளில் நான் முதல் சொன்ன மாதிரி ஒன்று இங்கே காந்தியில் வச்சுருக்கு, மற்றது பம்பலப்பட்டியில் சரஸ்வதியில் வச்சுருக்கு. இது இப்போ நீட்டுக்காய் போட்டிருக்கு இதில். இப்போ வெள்ளவத்தை பக்கம் வந்துருக்கிறீங்க, இப்போ படிக்கிறதுக்கு வந்துருக்கிறீங்க, இல்லாட்டி வேலைக்கு வந்துருக்கிறீங்க, கொஞ்சம் வீட்டு சாப்பாடு மாதிரி இந்த மரக்கறியதல் கூட எடுத்து சாப்பிடுவோம்டா இங்கே வந்து சாப்பிடுங்க. விலைக்கு 400 ரூபா விலை. எத்தனை நேரம் நீங்கள் எடுக்கலாம். அதோட வடை பாயாசத்தோட சாப்பாடும் கிடைக்கும். இதே மாதிரி வெள்ளவத்தையில் உங்களுக்கு பிடிச்ச கடைகள் எதுவும் இருக்கும், அதே மாதிரி எனக்கு சொல்லுங்கள். நான் அங்கே போயிட்டு வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் முதல்ல ஒரு வீடியோ சொன்ன மாதிரி தான் நான் சின்னலேருந்து போன இடங்களுக்கும் நான் கொழும்பு வந்தால் பிறகு போன இடங்களுக்கும் தான் இப்போ வரைக்கும் வீடியோ செஞ்சுட்ருக்கிறேன். அதை தாண்டி புதுசாக திறந்த கடைகளுக்கு செஞ்சுருக்கேன். வேறு யாராவது உங்களோட கடைக்கு இப்படி செய்யணும்னு சொன்னால் இந்த யூடியூப் பக்கத்துலேயும் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே இந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறேன், வாட்ஸ்அப் நம்பர். அதை கண்டெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் உங்களோட கடையும் வந்து வீடியோ செய்யலாம்.
அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கடைகள் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அங்கேயே போயிட்டு செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புறேன். சில பேருக்கு பழைய ஞாபகங்கள் வரும், முந்தி காந்தில் வந்து சாப்பிட்டாக்கிறது. அதே மாதிரி அப்படி நிறைய இடங்களை காட்டணும்னு ஆசை. நீங்கள் இடங்களை சொன்னீங்கன்னா தான் நாங்கள் போய் காட்டலாம். இனி அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.